அனைத்திந்திய மாதர் சங்கம் சார்பில் புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி இந்திரா காந்தி சாலையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் நகர செயலாளர் அமலா தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் மாதவி மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் மேரி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாதர் சங்கத்தினர், புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாதர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் 100 டிகிரிக்கும் மேல் வெயில் கொளுத்துவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு வெப்பம் அதிகரிக்கும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஒரு வாரமாக ஈரோட்டில் கோடை வெயில் துவக்கி வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் வசிப்பவர்கள் வெயிலால் கடும் அவதியடைந்து வருகின்றனர். காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியில் தலை காட்ட முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக 100 டிகிரி தாண்டிய வெயில் இன்று 101 டிகிரியாக அதிகரித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டில் கோடையின் ஆரம்பத்திலேயே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மே மாதத்தில் தொடங்கும் அக்னி வெயிலை எண்ணி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட பாஜக நாடாளுமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மாவட்ட தலைவர் தனபால் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், நமது விருப்பம் மோடியின் உத்தரவாதம் என்ற பெட்டிகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வைக்கப்பட உள்ளன. இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை மனுக்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. அந்த மனுக்களில் உள்ள கோரிக்கைகளை தேர்தல் முடிவுக்கு பிறகு மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் தங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் பிரதமர் மோடி நிறைவேற்றுவார் என்று தெரிவித்தார். மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டு மனுக்கள் பெறப்பட்டு 95% பணிகளை பிரதமர் மோடி நிறைவேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 20ஆம் தேதி வரையும் பொதுமக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்க போறார். கடந்த 2019ஆம் ஆண்டு அவர் பிரதமராக பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு முன்பாக பொதுமக்களிடத்திலே ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக மனுக்களை பெற்று அவர் அந்த மனுக்களை பெற்ற பிறகு பிரதமராக 2ஆம் முறை ஆட்சிக்கு வந்த பிறகு இன்று 95% அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார். பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைத்தார்களோ, இந்த நாட்டில் மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்களோ அதை பிரதமர் 95% நிறைவேற்றியிருக்கார். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவினர் வாகன பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் தேர்தல் வாக்குறுதி அளிப்பதற்கான அறிக்கையை தயார் செய்வதற்காக பொதுமக்களிடம் கருத்து கேட்க பாஜகவினர் நூதன முறையில் வாகன பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். அப்போது பேசிய அவர்கள், அடுத்த 5 ஆண்டு மோடி அரசு உங்களுக்கு என்ன செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் தங்கள் கருத்தை இந்த பெட்டியில் போட வேண்டும். இது குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னர் இதையே தேர்தல் அறிக்கையாக தயார் செய்து தேர்தல் வாக்குறுதியாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தனர். அயன்சிங்கம்பட்டியில் உள்ள சங்கிலி பூதத்தார் கோவிலில் மகா சிவராத்திரி கொடை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அயன்சிங்கம்பட்டி சங்கிலி பூதத்தார் கோவிலில் மகா சிவராத்திரி கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவையொட்டி காலை சொரிமுத்து அய்யனார் கோவிலில் சுவாமிக்கு உயிர் தொழும் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் சிங்கம்பட்டி, ஏர்மாள்புரம் உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் உள்ள எட்டுப்பட்டி கிராம மக்கள் பங்கேற்று வழிபட்டு சென்றனர். மேலும் இதுவரை இந்த கோவிலின் உள்ளே பெண்கள் செல்லாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.